ஹாய் ஹலோ அனி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டீரியஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்குமே அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரல. எனக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பிடி டீச்சர் ஆனிமோர் கெட்ஸ் எட் கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட இன்னொரு பொண்ணுமே சேர்ந்து ஓடுறாங்க. ஸோ இவங்க ஓடி வர டைம் வந்து நோட் பண்ணுறது ஓகோச்சான் அவங்க தான். அப்படி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு போயிட்டு, நீங்கள் வந்து சூப்பராக ஓடினீங்க, யாச்சிமா சான் அவங்களோட ஈக்குவலாக ஓடினீங்க, நம்ம கிளாஸ்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு பொண்ணு அவங்க தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஓடின அந்த யாச்சிமா பொண்ணுமே வந்துட்டு, நீங்கள் வந்து என்னையை பீட் பண்ணுற அளவுக்கு ஓடினீங்க, நீங்கள் தேட்டிக் டீம் வந்து சேரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே நான் எந்த ஒரு கிளப்புமே சேர வந்து விரும்பலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அந்த யாச்சிமா பொண்ணுமே உங்கள் மைண்டு மாறினா வந்து சேருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சாயங்கால நேரம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே நீ வந்து ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து ஓட போகிற, அந்த யாச்சிமா பொண்ணு வேறு அந்த ஓட்ட பந்தயத்தில் வந்து தோக்கடிச்சிட்டு நல்ல விஷயந்தாங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான பொண்ணு தான். இவன் பேண்டிஸ்லேருந்து அவள் சிசர் எடுக்கும்போது எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதோட ஹீரோயினே என்னை வந்து அந்த யாச்சிமா பொண்ணு தேட்டிக் டீம் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோமே அப்போ நீ ஜாயின் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே இல்லை, ஏன்னா இந்த மாதிரி உன்னோட சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு நடந்து போக முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோமே உணர்ச்சி வசப்பட்டு ஹக் பண்ண போக, அவங்க என்னமோ நிஞ்சா டெக்னிக்கு என்னமோ கற்று வச்சுருப்பாங்க போல இருக்குது, சாக் அங்கிட்டு போயிடுறாங்க. அதான் நம்ம ஹீரோட்ட என்னோட பர்மிஷன் எல்லாமே நான் ஹக் பண்ண வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ உண்மையிலே ஃபாஸ்ட்டான ஷார்ப்பான பொண்ணு தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். மறுநாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ட்ரைனிங் பண்ணி களைச்சி போய் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஓகோச்சானுமே நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்காக இதுங்கிற மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு வந்து தராங்க. அதோட நம்ம ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களோட கோல்டன் லெக்ஸ்லாம் ஹீரோக்காக மட்டும்தான்ங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே நீ எதை மீன் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் ஏன் அந்த தேட்டிக் டீமில் சேரலைன்னா, ஏன்னா நீங்கள் ஹீரோவோட சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நடந்து போக முடியாது, அதனால தான் நீங்கள் சேரலைங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினுமே நான் பலவாடிக்கு ட்ரைனிங் பண்ண போகிறேங்கிற மாதிரி எஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயினிங் பண்ணுற ட்ரைனிங்லாம் நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்த்துட்ருக்கான். நைட் நேரம் ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு சிஸ்டர் ரூமில் பார்த்தோம்னா அவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிஸ்டர் என்னோட விண்டோ யூனிஃபார்மை க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன், வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ வாங்கிட்டு போயிடுறான். சிஸ்டர் அவங்களோட ரூம் டோரை வந்து சாத்திட்டு, அதோட சரி என்னோட பழைய யூனிஃபார்மையும் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துட்டு, இப்போ கூட எனக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட ரூமில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினி நிறைய பேரோட பேசியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்ன வகையான ஃபீலிங், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே விண்டோ யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே கிளாஸில் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிற டெஸ்க்கை பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு வரல. நெக்ஸ்ட் சீனு லஞ்ச் பீரியட் தான் காட்டுறாங்க. வழக்கம் போல் ஓகோச்சான் நம்ம ஹீரோயினிக்காக லஞ்சு கொண்டு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதில் ஓகோச்சானுமே இன்னைக்கு ஹீரோ வேறு வரல, சார் அவனுக்கு காய்ச்சலுங்கிற மாதிரி சொன்னார், நீங்கள் அவனை எப்போ பார்க்க போவீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே நான் இன்றைக்கி போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட லஞ்ச் டைமும் முடிய நம்ம உட்காச்சாலுமே டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாயங்கால நேரம் ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டு காலிங் பில் யாரும் அடிக்கிறாங்க. நம்ம சிஸ்டருமே கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் நின்றுட்டுருக்காங்க. அதோட ஹீரோயினுமே டீச்சர் நான் எழுதின நோட்ஸ்லாம் வந்து ஹீரோ கொடுக்க சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிஸ்டருமே சரி குடும்பம் நான் போய் கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே இல்லை நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கொடுக்கணுமாமாங்கிற மாதிரி சொல்ல, அதோட சிஸ்டருமே சரி உள்ளவாமாங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோட சிஸ்டர் உன்னை பார்க்குறதுக்கு கிளாஸ்மேட் வந்திருக்காங்கிற மாதிரி ஹீரோயினி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினியை பார்த்து ஹீரோவுமே ஆச்சரியமாயிட்டு நீ என்னம்மா யூனிஃபார்ம் போடலை, நீங்கள் ஸ்கூலுக்கு போனியா போகலையாங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோயினியுமே உன்னை பார்க்குறக்கா நான் சீக்கிரமாக வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட பெட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே நீ ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறான். நாளைக்கு நடக்க போகிற ஸ்போர்ட்ஸ் டேல நீ ஓடுறத என்னால் பார்க்க முடியாது, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினி ஹீரோ கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ் இப்போ என்னங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோமே எனக்கு ரொம்ப டயர்டாகவும் என் உடம்பு ரொம்ப ஹெவியாகவும் வந்து ஃபீல் ஆகுது, அதுக்கு டாக்டரை போய் பார்த்துட்டு பெட் ரெஸ்ட் வந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே நம்ம ஹீரோட வாயை திறக்க சொல்லிட்டு அவங்க டூவில் தர நம்ம ஹீரோமே லிக் பண்ணோடனே வேற எங்கேயோ போன மாதிரி இருக்குது. ஹீரோமே ஆச்சரியமாக அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க, சம்மர் சீசனில் இருக்கிற சூரியனை வந்து நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்ல, அதோட இப்போ என்னோட உடம்பு முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிற விஷயத்தில் நம்ம ஹீரோயினி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோமே இதுக்கான ஒரு டூல் தானா, ரொம்ப தேங்க்ஸ்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி
உன்னை வந்து அப்புறமாட்டிக்கு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னது அவன் சம்மர் சீசன் சூரியனை பார்த்தானா, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்க போகும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்னோடய ஸ்விம் சூட் வந்து நான் போட்டிருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் டே. இது வந்து ஓவர் சேனுமே மென்ஷன் பண்ணுவாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சீனு ஸ்போர்ட்ஸ் டேல தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே அவங்க சேர்ந்த கேமில் வந்து பயங்கரமாக விளையாடிட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோ அந்த கேமரா வந்து பார்க்குது. அந்த கேமராவை வச்சு யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஓகோச்சான் தான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வழியாக வந்து உடம்பு சரியாக வந்துட்டான் போல இருக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே உனக்கு தான் அந்த ஐடியா கொடுத்ததுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நான் ஃப்ரெண்டுக்கானுக்கு போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், அவனை போய் பார்த்தியாங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஓகோச்சனுமே என்னோட ஸ்டோரி கேட்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்கானுக்குமே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கும். ஸோ அவனுமே பார்க்க போயிருப்பாங்க ஓகோச்சானு. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கான்ட்ட ஓகோச்சானு, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், ரூமை வந்து க்ளீன் பண்ணணுமா, இல்லாட்டி வேறு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டுக்கானுமே நான் நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் பார்த்தேன்னா என்னோட பழைய ஸ்ட்ரென்த் வந்து திரும்பி வந்தாலும் வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கானுமே எந்திரிச்சிட்டு அதை நான் வந்து சீரியஸாக சொல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் லைட்டாக நான் சீரியஸாக தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறான். அவரும் நம்ம ஓகோச்சன்மே உன்னோட பேரண்ட்ஸ் வரக்கு வந்து ஈவினிங் ஆகும் ரைட்டு தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் என் வீட்டில் போய் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு 40 நிமிஷத்தில் நான் வந்து வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கேட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கானுமே ஆச்சரியப்படுறான். அதோட ஓகோச்சானுமே ஸ்விம் ட்ரெஸ் போட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்கானுமே நம்ம ஓகோச்சான் பக்கத்தில் போக, அப்போ ஓகோச்சானுமே நீ திரும்ப போய் படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவன் பக்கத்தில் வர மாதிரி இருக்குமா, அதெல்லாம் நம்ம ஓகோச்சானுமே நீ மட்டும் என் பக்கத்தில் வந்து என்னை தொட்டேன்னு வச்சுக்கோ, நான் வந்து உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கேட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே அமைதியாக போய் படுத்துடுறான். ஸோ அதில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மேலே ஓகோச்சான் ஏறி உட்காந்துட்டு, இப்படி தான் நீ வந்து பார்க்கணும்னு நினச்சேன், இப்போ உன்னோட எனர்ஜி திரும்ப வந்துருச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஓகோச்சான் சொல்கிறாங்க. நீங்கள் ஹீரோ கிட்ட வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து காட்டினீங்களாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே என்னோடய ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து கோட்டுக்குள்ளே போட்டுன்னு போய் என்னோடய ட்ரூவில் தான் அவனை வந்து டேஸ்ட் பண்ண வச்சேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உன்னோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து காட்டலங்கிற மாதிரி கேட்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை தானே பார்க்க போனேன், அதில் இருக்க என்னோடய ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து காமிக்கிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஓகோச்சானுமே ஹீரோயினோட ட்ரூல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினுமே பிளாக் பண்ணுறாங்க. அப்போ ஓகோச்சானுமே அங்கே பாருங்கள் கேட்டுங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரூவில் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அது காட்டுறதுக்கு வந்து எம்பாரசிங்காக இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் வந்து காட்டலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மைக்கில் இந்த ரீலிக் ரேஸில் இருக்கிற டீம் எல்லாமே வாங்கங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வாங்கிட்டு ஒரு வந்து யாச்சிமாச்சான் தான். அவங்கள பார்த்த ஃப்ரெண்டுக்கானமே இவங்க நல்லா ஓடுறாங்களேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக தான் அந்த விஷயத்தை வாங்கிட்டு போய் ஃபினிஷிங் லைனுக்கு போகிறது வந்து நம்ம ஹீரோயினுமே வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினி பார்த்த மற்ற பசங்களுமே இவங்க கால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா, அவங்க காலை வந்து நான் வந்து தொட்டு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கே நம்ம ஹீரோவுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். அப்போ நம்ம ஓகோச்சானுமே அப்போ தான் அவங்களால முடியும் ஹீரோயினிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் தான் அந்த விஷயத்தை வாங்கிட்டு ஓடுறாங்க. அவங்க ஓடுறத பார்த்த எல்லாருமே இந்த பொண்ணு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு ஆளை கடந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அவள் தான் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து வரணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சீரப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட சேர்ந்து ஓகோச்சானுமே சீரப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டாக அந்த ஃபினிஷ் லைனை வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. அதோட எல்லாருமே ஹீரோயின் வந்து பாராட்டுறாங்க. அப்போ யாச்சிமாச்சானுமே வந்துட்டு இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் டாட்டி டீம் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பாராட்டி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிவிட்டு சாயங்காலம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களோட லாக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வரும்போது நம்ம ஹீரோட லாக்கரை வந்து பார்க்குறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே கிளாஸ்லேருந்து வந்து லாக்கரை பார்த்தோம்னா அவனோட லாக்கரில் வந்து அவனோட நேம் டேக் இல்லை. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட நீ இந்த டாட்டிக் டீம் வந்து ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே ஏங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா அதை நினச்சி வந்து எனக்கு ஹாப்பி தான், என்ன வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் உன்னோட சேர்ந்து வீட்டுக்கு வந்து போக முடியுங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கிட்ட ஹீரோயினி நீ சீரியஸாக தான் சொல்கிறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோட வாயை திறக்க சொல்லிட்டு அவங்களோட ட்ரூல் எடுத்து நம்ம ஹீரோட வாயில் வந்து வைக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதோட ஹீரோயினி உண்மையாகவே நீ வந்து சீரியஸாக இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே நீ சிரிக்கிறதே தெரியுதுங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா நான் சிரிக்கிறேன்னாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். ஆமாம், இப்போ நான் கொடுத்த என்னோட ட்ரூல் வந்து உன்னோட ஃபேஸுக்கு மேலே இருக்கிற உன்னை உண்மையான ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வரக்காக தான் நான் வந்து கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே என்னோட
கால்களை வந்து பார்த்துட்டே இருக்கணுமே அவங்க ஸ்கெட்டை தூக்குறாங்க. பார்த்தோம்னா நம்ம ஹீரோட லாக்கரோட நேம் டேக் வந்து அவங்க காலில் தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி அந்த 30 டீமில் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபன்னாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு உன்னோட சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போக முடியுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம ஹீரோமே உணர்ச்சி வாசப்பட்டு ஹீரோயினி ஹக் பண்ண வரான். நம்ம ஹீரோயினுமே அப்படி தப்பிச்சுட்டு உன்னோட இடம் வந்து வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே இருமாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பின்னாடி ஓடுறான். எபிசோடு முடிய போதுன்னு நம்ம ஹீரோ வந்து பேக்ரவுண்டில் பேசுவான் கைஸ், அந்த மாதிரி தான் பேசுகிறான். அவள் சொன்ன மாதிரி தான், அவள் என்னுடைய கண்கள் வந்து அவள் லெக்கில் தான் இருக்குது, அது பின்னாடி நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மிஸ்டியான கேர்ள் ஃப்ரெண்டோட மிஸ்டி இன்னும் போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடில் கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த எபிசோடுக்கு எனக்கு சரியான சப்டைட்டில்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் உங்கள் வீட்டு பேர் நினச்சி வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இதோட நெக்ஸ்ட் எபிசோடு உங்களை சந்திக்கும் மாதிரி நானும் உங்கள் சக்தி, இது உங்கள் எஸ்கேனிக்ஸ் தமிழ் சேனல்.